ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? விஜய், இடி இடிக்கிற சத்தம் மாதிரி தான் கேக்குது. மழை வர போகுதோ? ஏய், நீ இடிக்கிறதுல கண்டிப்பா சத்தம் கேட்டுரும். வேற ஐடியா ஏதாவது இருந்தா பாரு. ஏய், அதான் டூப்ளிகேட் கீஸ் போட்டு பார்த்தோம்லடா, எதுவுமே ஓப்பன் ஆகலையே. ஏய், இந்த கபோர்டு இப்படி இடிச்சு உடைச்சா மட்டும்தான் உள்ள இருக்கிற பணத்தை எடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்டா. சூடான பீச் காத்து தான் வருது. சரி, ஓகே. ஏதோ என்னால நீ ஹாப்பியா இருக்கல, என்னால உனக்கு கிளாப்ஸ் கிடைச்சு என் கூட ஃப்ரெண்டா இருக்கல, அதை நினைச்சு எனக்கு சந்தோஷம்தான். ஆமா ஆண்டி, நான் எப்பவுமே உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். நானும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆண்டி, ஒரு நிமிஷம். சொல்லு கவின். நீங்க கிச்சனுக்கு போகும்போதெல்லாம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நானும் உங்க கூட தோசை சுடும் போது கிச்சன்ல இருக்கவா? அச்சோ, உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. கிச்சனுக்கு வந்து அப்புறம் அங்க அனல் எல்லாம் நீங்க நிக்க வேண்டாம். ஏற்கனவே உன் உடம்பு ரொம்ப சூடா இருக்கு. நீ இங்கே இரு, நான் போய் உனக்கு குட்டி குட்டி தோசையா சுட்டு கொண்டு வரேன். ஆமா கவின், ஏற்கனவே நீ மாடியில இருந்து இப்பதான் கீழே வந்திருக்க. இப்ப இங்க இருந்து கிச்சனுக்கு வரணும்னு சொல்ற. அப்புறம் என்ன சொல்லுவ? காத்து வரல, வெளியே போலாம், ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம்னு சொல்லுவ. அதெல்லாம் ரொம்ப தப்பு. எனக்கு இல்லாத ஐடியாவெல்லாம் நீ கொடுக்காத. நான் உன்கிட்ட ஏதாச்சும் பேசினேனா? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீ அமைதியா இரு. நான் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன். அதுக்கு எதுக்கு இப்ப கோவமா சொல்ற? நீ எந்த வெங்காயமும் சொல்ல வேணாம். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஆண்டி ஆண்டி, நான் அங்க வரேன் ஆண்டி. விஜய், கூட்டிட்டு போமா. ஏமா, அவனுக்கே உடம்பு முடியாம இருக்குமா? இந்த டைம்ல அவனை கிச்சனுக்குலாம் கூட்டிட்டு போக சொல்றியே? நீ கொஞ்சம் அவனை பாத்துக்கோ, நான் போய் தோசை சுட்டு கொண்டு வரேன். ஆண்டி, எனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா இருக்கு. நீங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரியே இருக்கு. டேய், நீ கிச்சனுக்கு வரணுங்கிறதுக்காக போய் சொல்ற மாதிரி இருக்கே. இல்ல இல்ல, பிராமிஸா சொல்றேன், எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்லையா இருக்கு. நோ, ஓகேவா? அதான் உடம்பு பரவாயில்லன்னு சொல்றான்ல விஜய். உன் பையன் கேக்குறான்ல, கூட்டிட்டு போ. என்னமா சொன்ன? அது ஒண்ணும் இல்ல, உன் பெஸ்டி தானே கேக்குறான். அவன் கேட்டா நீ என்ன வேணாலும் செய்வல்ல, அதனால கூட்டிட்டு போமான்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி, வா வானிலா.